பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே பலத்தினாலும் அல்லவே பராக்கிரமம் அல்லவே ஆவியினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, சேனையின் கர்த்தர் உன்னடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் அதிகாலை பொழுதிலும் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் கிருபை, இரக்கம், தயவு எனக்கு கிடைத்ததற்காய் தேவனை துதிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை கூறிக்கொள்கிறேன். தேவனுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரிகோவை தாண்டி பிரயாணப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆயி பட்டணத்தை நெருங்குகிறார்கள். ஆயி பட்டணத்தை நெருங்குகிற போது அங்கே யுத்தம் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று வருகிற இரண்டாவது இடம் இங்கேதான். ஏற்கனவே ஒரு இடத்துல மோசே திறப்பில் நின்று கரங்களை உயர்த்தி நின்றபோது ஜெயம் உண்டானது, கரங்களை கீழே தாழ்த்தின போது தோல்வி வந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஊரும் ஆரோனும் மோசேயினுடைய கையை தாங்களாக பிடித்து கொண்டார்கள், ஜெயம் உண்டானது. இங்கே ஒரு தோல்வி. ஆயி பட்டணத்தில் யுத்தத்துக்கு போகும்போது யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார்கள், நம்ம எல்லாரும் போக வேண்டிய அவசியமில்லை, வெறும் 3000 பேர் போனால் போதும், அந்த பட்டணத்தை நாம் ஜெயித்து விடலாம் எளிதாக என்று சொல்லி. ஆனால் அங்கேயோ ஒரு மாபெரும் தோல்வியை சந்திக்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள் ஒருவன் ஆகான் அந்த பட்டணத்தில் கண்ட வெள்ளியையும் பொன்னையும் பொருளையும் அபகரித்து தன்னுடைய கூடாரத்தின் அடியில் ஒளித்து வைத்து கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, பொருளாசை தன்னை உடையவர்களின் உயிரை வாங்கும். அநியாயத்தினாலே பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இங்கே ஆகான் பொருளாசையினாலே சாபத்தீடான யுத்தத்தில் அக்கினிக்கு இரையாக்கப்பட வேண்டிய, அழிக்கப்பட வேண்டிய பொருளையெல்லாம் பொன் என்றும் வெள்ளி என்றும் தனக்குடைய கூடாரத்துக்குள்ளே எடுத்து ஒளித்து வைத்து கொண்டான். தோல்வி யாருக்கு என்றால் ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தோல்வி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ கேட்பாய் என்றால், ஒருவேளை நீ செய்கிற பாவம் உன்னோடு பரிசுத்த நகரத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பிரயாணப்படுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். நீ செய்கிறது உனக்கு பாவமாக தெரியாமல் இருக்கலாம். என் சூழ்நிலையினால் நான் இப்படி செய்கிறேன் என்று கூட நீ சொல்லிக்கொண்டு உன்னை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் பாவம் ஒரு நாளும் அதன் சுபாவத்தை காண்பிக்காமல் போவதே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாவம் மரணத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சாபம் நம்முடைய வாசற்படியில் படுத்து கிடக்கும். தேவ பிள்ளைகளே, நீதிமொழிகள் 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்க முடியும். பொருளாசை அது நம்முடைய இரத்தத்திற்காக காத்திருக்கும் என்று அங்கே வாசிக்க முடிகிறது. நாம் பொருளாசை இல்லாதவர்களாக இருந்தால்தான் தேவன் நம்மோடு கூட இருக்க முடியும். எபிரேயர் 13:5 சொல்கிறது,
நீங்கள் பொருளாசை இல்லாதவர்களாக இருந்தால் நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. ஏனென்றால் பொருளாசைக்கும் தேவனுக்கும் எவ்விதத்திலும் தொடர்பு இல்லை என்பானவர்களே. இந்த கால வேளையில் நம்மிலே யாராகிலும் பொருளாசை உடையவர்களாய், மாமிச இச்சைகளை உடையவர்களாய், பண ஆசையின் பேரில் பற்றுதலாயிருந்து லஞ்சம் வாங்குகிறவர்களாய், அநியாயமான ஆதாயத்தை தேடுகிறவர்களாய் இருப்போமானால், கொஞ்ச நேர இன்பத்துக்காக தீமைக்கு நம்மை விற்று போடுவோமானால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனம் திரும்புவோம். தேவன் நம்மை எச்சரிக்கிறார். ஒரு ஆகான் தான் பாவம் செய்தான், முழு இஸ்ரவேலரும் தோற்று போனார்கள். அநேகர் மடிந்து போவதற்கு காரணமாய் மாறிப்போனது உன்னுடைய தவறு. உன்னுடைய வீட்டில் அநேகருக்கு சாபத்தையும் மரணத்தையும் கொண்டு வருவதற்கு காரணமாய் மாறி போகாதபடி மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஆயத்தப்படுவோம். ஆகானின் பாவம் ஆயியை ஜெயிக்க கூடாமல் தடைபட்டு போனது. ஆகானுக்கு அழிவை கொண்டு வந்தது. நமக்கு அழிவையும் குடும்பத்திற்கு தோல்வியையும் கொண்டு வராதபடி நாம் ஜாக்கிரதைப்படுவோம். நம்முடைய பிரயாணத்தில் தொடர்ந்து எழுந்து புறப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதில் எங்களோடு நீர் பேசுகிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயி பட்டணத்தை ஜெயிக்க வேண்டியவர்கள் கொஞ்ச பேராக போய் நாம் ஜெயித்து விடலாம் என்று சொல்லி நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்று போனார்கள். ஒரு ஆகானுடைய பாவம். அவன் ஆசைப்பட்டான், அவனுக்கென்று ஒழித்து வைத்தான். சமஸ்த இஸ்ரவேலின் பயணம் தடைப்பட்டது. ஜெயம் தோல்வியாய் மாறினது. ஆண்டவரே, என் நிமித்தம் என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்துக்குள்ளே, என் சகோதரனுக்குள்ளே, என் பிள்ளைக்குள்ளே, கணவனுக்குள்ளே, என் பெற்றோருக்குள்ளே சாபம் வராதபடி என் மேலே கிருபையாயிரும் ஆண்டவரே. இரக்கம் செய்யும் ஆண்டவரே, உணர்வடைய செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். உதவி செய்ய, எங்களை மன்னியும். ஒருவேளை எங்களில் யாராயிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள் அப்படிப்பட்ட தீங்குக்குள்ளே விழுந்து கிடப்பார்கள் என்றால் தேவன் அவர்களை மன்னித்து தூக்கி விடுவீராக, கரம் பிடித்து நடத்துவீராக. தேவரீரிடத்தில் திரளான மன்னிப்பும் மீட்பும் உண்டே ஆண்டவரே. உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. தயவாய் நீங்கள் இந்த வார்த்தைகளை உங்களுக்கென்று தேவன் கொடுக்கிற வார்த்தையாக அங்கீகரித்து விசுவாசியுங்கள். அவருடைய வார்த்தை உங்களில் கிரியை செய்வதற்கு இடம் கொடுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அனுப்பி வைத்து அவர்களுடைய வாழ்விலும் ஆண்டவருடைய ரட்சிப்பும் சமாதானமும், ஆண்டவர் அருளுகிற நித்திய பேரின்ப வாழ்வுக்கான பயணமும் இனிதே அமைய உதவி செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென்.